அந்த சிந்து என்பதை பாரசீகர்கள் அந்த சகர ஒலியை ஹகரமாக ஹ என்கின்றதாக ஒலித்து சிந்து என்பதை ஹிந்து என்பதாக அவர்கள் ஒலித்திருக்கிறார்கள் என்று அந்த குறிப்புகள் காணப்படுகின்றன. உண்மையில் சிந்து என்பது நல்ல தமிழ்ச்சொல். ஆக அதை ஒலிக்க தெரியாதவர்கள் ஹிந்து என்பதாக ஒலித்தார்கள். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், சிந்து ஆறு பாய்கின்ற பகுதியில் உள்ள நிலப்பகுதியில் வாழ்ந்திருக்கின்ற மக்களை அது குறித்தது, இடத்தை குறித்தது. ஆக ஹிந்து என்பது இன்றைக்கு ஒலிக்க தெரியாதவர்கள் குறிப்பிடுகின்றபடி அது ஒரு இடத்தினுடைய பெயரே தவிர அது மதத்தினுடைய ஒரு பெயர் அன்று. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இரண்டாவது, இந்து என்பது அது மக்களை குறிக்கின்றதா, மதத்தை குறிக்கின்றதா, இடத்தை குறிக்கின்றதா என்கின்ற ஒரு குழப்பம். இப்போ 1794 சர் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவில் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்திற்காக இந்த நீதியை வழங்குவதற்காக அவர்கள் மற்ற இங்கே இந்த நாட்டிலே இருந்த பெரியவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றவர்களிடத்திலே இவர்களுக்கு எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும், நீதியை அவர்களுக்கு நிலைநாட்டுவதற்கு ஏற்ற ஒரு நீதி நூல் எனக்கு வேண்டும் என்பதாக கேட்டபோது இங்கே இருந்த பிராமண கற்றறிந்த பெருமக்கள் என்ன செய்திருக்கிறாங்க, மனு நீதி நூலை அவர்கள் கொண்டு போய் இதுதான் எங்களுடைய சட்ட நூல் என்பதாக கொடுத்திருக்கின்றார்கள். அதை பின்பற்றி அவர்கள் ஹிந்துயிசம் என்கின்ற ஒரு சொல்லை அவர்கள் வடிவமைத்து, அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் இந்தியாவில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், இவர்கள் நீங்களாக உள்ள மற்றவர்களுக்கு உள்ள ஒரு மதமாக ஹிந்துயிசம் என்கின்ற ஒரு பெயரை அவர்கள் சூட்டினார்கள். அப்போ இந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் இப்படி பகுத்து காட்டியது ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பகுத்து காட்டியிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர், இஸ்லாமியர், சீக்கியர், சமண பௌத்தர் இவர்கள் நீங்களாக உள்ளவர்களெல்லாம் ஹிந்துயிசம் என்கின்ற ஒரு மதத்திற்கு உரியவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது இரண்டாவது நிலை. முதலாவது நிலை, நிலத்தினுடைய அடிப்படை பாகுபாட்டில் இந்தியா என்பது